ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ளோட்டிங் திரி தாங்க பண்ண போகிறோம். நம்ம ஜலதீபம் ஏற்றுறதுக்கான ஒரு திரி, ஃப்ளோட்டிங் திரி போட்டிருப்பாங்க, விற்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி திரியை தான் நம்ம வீட்டிலையே சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த திரி பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடியது தீப்பெட்டியோட அட்டை தாங்க. தீப்பெட்டி தீக்குச்சி காலியானதுக்கப்புறம் அந்த பெட்டி இருக்குது இல்லையா, அந்த பெட்டியோட அட்டையை தான் எடுத்திருக்கேன். இதில் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரவுண்டு வேணா ரவுண்டு, ஸ்கொயர் வேணா ஸ்கொயர், இல்லை ரெக்டாங்கிளில் எந்த ஷேப் வேணுமோ, நம்ம எக்ஸாகான் எது வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே குட்டி குட்டியாக சதுரமாக கட் பண்ணியிருக்கேன். பெட்டியோட இதில் ரெண்டு பக்கம் அந்த உரசக்கூடியதை தூர போட்டுட்டு சென்டரில் இருக்க இதை கட் பண்ணியிருக்கேன். அது அப்புறம் பாக்ஸு உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸு இதை கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம செல்லோ டேப்பையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ப்ரௌன் டேப்பையும் எடுத்திருக்கேன். இந்த இதை கட் பண்ணிவிட்டு, அட்டையை கட் பண்ணிவிட்டு, அந்த அட்டை மேலே இந்த ப்ரௌன் டேப்பை இப்படி நம்ம ஒட்டிட்டு நம்மளுக்கு சுற்றி வர ஒன்று போல் ஷேப்பாக இதை கட் பண்ணிட்டோன்னா சூப்பரான ஃப்ளோட்டிங் திரி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு இப்போது இதை சூப்பராக இப்படி கட் பண்ணி இதை சென்டரில் ஓட்டை போட்டுட்டு நம்ம பஞ்சு எடுத்து திரித்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு பஞ்சு திரி வேணால் பஞ்சு திரி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த திரி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். இதை மாதிரி அட்டை பாக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட அந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன் டைம் அதை கட் பண்ணி இன்னொரு ஏற்றுறதுக்காக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி முடித்தோன்னே அட்டை இப்படி தான் இருக்குது. இதில் நம்ம சென்டரில் ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை போட்டுட்டு சென்டரில் நல்லா நம்ம எது வேணுமோ அதை வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பஞ்சு எடுத்திருக்கேன். நான் விளக்குக்கு பஞ்சு திரி தான் யூஸ் பண்ணுவேன். பஞ்சு ஒரு பஞ்சாக வாங்கி வச்சுருக்கேன். இலவம் பஞ்சு மாதிரி நல்ல பஞ்சாக வாங்கி வச்சுருக்கேன். அந்த பஞ்சு தான் யூஸ் பண்ணுறேன். இதை சென்டரில் இதே கத்திரிக்கோலை வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். இப்போது ஓட்டை போட்டுட்டு இந்த திரியை அது உள்ளே விட்டு நம்ம இப்போ வச்சுக்கலாம். இந்த மாதிரி தாங்க நான் பண்ணியிருக்கேன். கடையில் இதோட ரேட் நான் பாத்திர கடையில் கேட்டேன். இதோட ரேட் 50 ரூபியோ ஏதோ சொல்லியிருந்தாங்க. அந்த ஃப்ளோட்டிங் திரி நல்லா இருந்தது. பட் ஒரு 10-12 பீஸோ என்னவோ தான் இருந்தது. அப்புறம் இன்னொரு கடையில் போய் பார்த்தேன். அங்கே ஒரு 15-18-20 கிட்ட இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபியோ 80 ரூபியோ சொல்லியிருந்தாங்க. ஆன்லைனில் பார்க்கப்போ 150ன்ற மாதிரி இருந்தது. சரி, நம்ம இப்போதைக்கு நம்ம வாங்கலை, அதனால் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை போட்டுட்டு இந்த திரியை நல்லா இதில் முக்கிக்கிட்டு எண்ணெயில் முக்கியாச்சு. இப்போ முக்கிக்கிட்டு சென்டர்லையும் எண்ணெயை தொட்டு, இந்த சென்டரில் நீண்டுட்டுருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் நம்ம எண்ணெயை தொட்டு முக்கியாச்சு. இப்போ ஆல்ரெடி இந்த பவுலில் தாமரை விளக்கில் நான் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ நம்ம ஆயிலை விட்டுக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் ஆயில் தான் விட்டுருக்கேன். இப்போ சென்டரில் இதை என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃப்ளோட்டிங் திரியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா செம்ம சூப்பராக நல்லா நின்று எரியுங்க. நான் ஈவினிங் ஒரு 5:30க்கு விளக்கு ஏற்றினேன். 7:30 வரை சூப்பராக இந்த விளக்கு எரிஞ்சுது எனக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் தீப்பெட்டியோ இல்லை வேறு அட்டையோ என்னனாலும் லைட் வெயிட்டான அட்டை எதுனாலும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வீட்டிலையே சூப்பராக ஃப்ளோட்டிங் திரி ரெடி பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், விளக்கு செம்ம ஜெகஜோதியாக எரியுது. இது நைட் வைக்கும்போது செம்ம சூப்பராக இருக்குது. கிளாஸ்லாம் சூடாகும் அப்படின்ற கவலையே வேண்டாம் உங்களுக்கு. அது எந்த வித ஹீட் எதுவுமே ஆகலை. கிளாஸ்லாம் சூப்பராக இருக்குது. தாமரை விளக்கு இது நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். 180 என்னோன்னு நினைக்கிறேன். சரியாக ரேட் தெரியல. நான் பார்த்துட்டு நான் ரேட்டை சொல்கிறேன். இந்த மாதிரி தீப்பெட்டி அட்டையை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அட்டைனாலும் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய எந்த அட்டைனாலும் யூஸ் பண்ணி இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.